இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஜாட் என்ற திரைப்படம். அது தமிழ் ஈழத்துல நடந்த அந்த போரை வந்து வேற மாதிரி திணிச்சு மேதகு அவர்களை தீவிரவாதி போன்ற காட்சி அமைப்பெல்லாம் வைத்து ஒரு ஒரு பெரும் பிழையை செய்திருக்கிறாங்கன்னு பல கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்கு மொழியை சேர்ந்த நிறைய பேர் அந்த ஈழ போராட்ட களத்தில் வந்து இருந்திருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க, பங்களிப்பு இருந்திருக்கு. பங்களிப்பு மிக பெருமளவில் இருக்கு. நம்ம அந்த மொழியினரை ஒருபோதும் குறை சொல்லலை. ஆனா இதனுடைய ஒரு நோக்கம், பின்னணியில வேலை செய்யக்கூடிய குரூர புத்தி இருக்குல்ல, அதை தான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். அது ஒட்டுமொத்த அந்த மொழியினருமே கிடையாது. தமிழ் இன்னும் சொல்ல போனால் நான் இதில் நிறைய விஷயத்துல முரண்பட்டிருக்கேன். சில தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மொழியினரை வந்து முற்றாக வந்து நீங்க பண்ணிட்டு தூய தமிழ் தேசியமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வரப்போ ஒரு முரண்பாடு எனக்கு. பல லட்சம் புகைப்படங்கள், ஆதாரங்கள், வீடியோவெல்லாம் கிடைச்சது. ஒன்றில் கூட ஒழுக்க குறைவான அந்த சிகரெட், பீடி அப்படின்ற மாதிரி, மதுன்ற மாதிரி ஒன்றில் கூட ஒரு ஆவணம், ஒரு தடையை கூட எங்கள் கிட்ட இல்லை. அப்படி ஒரு இழக்கம், எந்த விதம், அப்படி ஒரு இயக்கம், அப்படி எந்த விதமான பெண்கள் அவ்வளவு கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்களால எந்த விதமான பாலியல் குற்றச்சாட்டு விசாரணை அப்படி எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கமாக வந்து உலகத்திலே இருந்தது. இதை போய் ஒரு நாலாந்தரமாக சித்தரித்து அவன் பண்ணியிருக்கிறான்னாக்கா அவங்களால என்ன சொல்றது, அவங்களை என்ன சொல்றது, அது பின்னணி இருந்து வேலை செய்யறது யாரு? தன்ராஜ் எங்க இருக்கிறார்ன்ற கேள்வி நேற்றே கேட்டிருந்தோம். இன்னைக்கு கூட நீங்க அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டேன், நம்ம அந்த நிகழ்ச்சியில் தான் சொல்லுவேன் அப்படின்னீங்க. எங்கதான் இருக்கிறாரு? இந்த வீடியோ வெளியிட்ட அன்னைக்கு, இந்த பேச்சுவார்த்தை நடந்த அன்னைக்கு மாலையே 20 பேர் மப்டியில் போய் அவரை இப்போ வீட்டில் பேசி அந்த ஃபோன்லாம் பிடிங்கிருக்கிறாங்க. அவங்க இங்கே கூட்டுட்டு போனதா பேச்சு அடிப்படுது. சரி, உறுதியான தகவல் தெரியல. ஆர்பி உதயகுமார் சொல்லும் பொழுது சட்டமன்றத்தில் ஜனநாயகமே இல்லை, ஜனநாயக பூர்வமாகவே நடக்கல அப்படின்னு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரே சொல்கிறார் என்றால் மாநிலத்துல எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கும், எந்த அலுவலகத்தில்? அதுதான் விவாதிக்கிறது சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கின்றதையும் சொல்ல வராங்க, அதையும் விசாரிக்கிறாங்க. அநேகமா அவங்க இன்னைக்கு இந்த தன்ராஜ் விஷயத்தையும் பேசுறதுக்காக தான் அவங்க விஷயத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க. இப்படி உள்ள போட்டு அப்படி விவாதத்துக்கு வரும்போது அதெல்லாம் இழுத்து பேசணுன்றதுக்காக தான் கொண்டு வராங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, எதுவுமே எல்லை கண்ட்ரோல்ல இல்லை, எல்லை மீறி போயிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொல்றோம். 4 வருஷம் முடிஞ்சிட்டு இப்ப வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றி ஜனவரிக்குள்ள அறிக்கையை கொடுத்து அப்புறம் உடனே நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா? இதெல்லாம் திசை திருப்பும் முயற்சி. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஜனவரில அறிக்கை வரும், அறிக்கை நீங்க யாருக்கு அனுப்புவீங்க? அங்க மத்திய அரசு அனுப்புவீங்க. அவர் உடனே இருந்தா கடிதம் வந்துவிட்டு உடனடியாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மாநில உரிமையை பிரிச்சு பாதியா கொடுத்துருங்க, நாளைய மறுநாள் இருந்து கடிதம் அனுப்பிச்சுக்குவாரா? நான் சொல்லு, யாரை ஏமாத்துற விஷயம் இது? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரண பப்பா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு எந்த பேர் வேணா வச்சுக்கோங்க, ஆனா நீங்க பேசுற விஷயம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு நம்மளுடைய நேயர்களும் கமெண்ட்ல சொன்னதுனால இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கூட என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? நேற்று பார்த்தேன். நிறைய பேர் வந்து வழக்கமா பேசிடலாத திருசக்தியார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் தம்பி பிரியகுமார் கூட நடத்தின நிகழ்ச்சிகள் என்னன்னு இல்லைன்னா நிறைய நான் அடிக்கடி வெளியூர் போக வேண்டியதில் இருக்குது. அதனால அவர் கூட நம்ம தொடர்ச்சியாக அதை வந்து பண்ண முடியல. இடையில அவர் 2 நாள் வெளியில போயிட்டு இருந்தாரு. இந்த நிலையில அது வந்து இங்கே தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்குள்ள சரி அவர் வேற ஒரு சேனல் அதை வந்து நடத்துறதுனால அவர் நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம மாற்றா ஒன்று கொண்டு வந்துட்டோம், ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்துட்டோம் போகிற போக்கில் இந்த பக்கம் அப்படின்னு. அப்புறம் அந்த தம்பி பிரியகுமார் கூட முரண்பாடுலாம் ஒன்றும் இல்லை, நம்ம தொடர்ச்சியாக நடத்த முடியல. இப்போ கூட ஒரு தலைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு நீங்கள் வந்து இயக்குனர் பட வேலை தொடங்கிட்டாருன்னா அங்கே போயிடுவீங்க. எனக்கு வெளியூர் நிகழ்ச்சி, அதனால எதுவுமே நிரந்தரமாக தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கு. அதுதான் வச்சிருக்குது. அது போகிற போக்கில் எங்கன்னா நம்ம பேசுவோம், இல்லைன்னா அது அப்படியே இருக்குன்னு. இன்னும் சில வேலைகள்லாம் நீண்ட தொலைநோக்கு பார்வையில் சில நிகழ்ச்சிகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது. அது விஷயமா நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க வேணாம், அடுத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இதுக்கு இருக்குது. பொருளாதார சிக்கல் அது இதுன்னு ஒரு 2-3 தொடர் கொண்டுட்டு வரலாம்
இன அழிப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்த அப்படின்னு ஒரு நீண்ட காலமாக இருக்குது எனக்கு. அது ஓகே. பொருளாதாரன்றதில் அது உடஞ்சி எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கான ஸ்கிரிப்ட் வேலை, படிக்கிற வேலைலாம் ஓடிட்டு இருக்குது. சுமைகளுக்கு மத்தியில் எங்கே போடனாலும் செவ்வாய்க்கிழமை வந்துடணும், வியாழக்கிழமை வந்துடணும், சனிக்கிழமை இங்கே சென்னையில் இருக்கணும் அப்படின்ற நெருக்கடி முடியல. மற்றபடி 2 பேரும் நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்களாக தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒன்று சொன்னாங்க, நல்லா தான் தொடங்குறீங்க, தொடர மாட்டீங்களே. அது தொடங்குறது ஓகே, தொடரணும்ல. பேசாததை பேசுவோன்றப்ப தொடங்கி நல்லா நடந்து திணிச்சு நீங்கள் அப்புறம் பட வேலை ஒர்க்கு தொடங்கிட்டோன்னா அங்கே போயிட்டீங்க. என் மேலே எதனா குத்தமா சாமி நடக்கட்டும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம எதிர்பார்க்குறோன்னு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நம்ம பொருளாதாரம்னு சொன்னதுனால அந்த அங்கிருந்து போயிட்டு வரேன். எல்லா சேனல்லையும், பல யூடியூப் சேனல்லையும் வந்து சின்ன சேனலாக இருந்தாலுமே விளம்பரம் வாங்குறாங்க. விளம்பர தொடர்புக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஆட் எல்லாமே வாங்குறாங்க. இன்னமும் ராவணாவில் வந்து நீங்கள் விளம்பரமே வாங்க மாட்டீங்க. அப்படியே வாங்கினாலும் காசும் பெருசாக வாங்குறது இல்லை. இல்லை, நட்பு ரீதியில் அவங்க வந்து இந்த இனம் சார்ந்த ஒரு இதில் இருக்கிறாங்க. அதனால் நட்பு ரீதியில் நம்ம அவங்க போட்டிருந்தோம். அப்புறம் அந்த விளம்பரம்னு வாங்கி நம்ம போகிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. சரியாக இல்லாமல் நம்ம போட்டு அதை நம்பி அங்கே போய் அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால இந்த கோவிந்தாவே வேணாம் சாமி அப்படின்னு நிறுத்திட்டு நம்ம பட்டாலும் கஷ்டப்படி பட்டு போவாங்க. நம்ம ஒரு விஷயங்களை போட்டு அதை நம்பி அவங்க போய் ஏமாந்துடக்கூடாது. அந்த பாவம் நமக்கு தேவையில்லை, இருக்கிறதுக்கே ஏற்கனவே போதும் அப்படின்றதால தான் அந்த சிக்கல். வேற மாற்று வழி யோசிப்போம், பார்ப்போம் நம்ம அதை. சரி, இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஜாட் என்ற திரைப்படம். அது தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த போரை வந்து வேற மாதிரி திணிச்சு மேதகு அவர்களை தீவிரவாதி போன்ற ஆட்சி அமைப்புலாம் வைத்து ஒரு ஒரு பெரும் பிழையை செய்திருக்கிறாங்கன்னு பல கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அங்கேருந்து போனாதான் சரியா இருக்கும். இல்லை, அது நேற்று நம்ம முகநூலில் கூட எழுதியிருந்தோம். மொழி இந்தி, நடிகர்கள் இந்தி, பட தயாரிப்பாளர் தெலுங்கு மொழி சேர்ந்தவர், இயக்குனர் தெலுங்கு மொழி, அப்புறம் ஸ்கிரிப்ட் கதை அவர் தான் தெலுங்கு அந்த மொழியை சேர்ந்தவர், வசனம் அந்த மொழியை சேர்ந்தவங்க, டெக்னீஷியன் அந்த மொழியை சேர்ந்த, இசை அமைப்பாளர் அந்த மொழியை சேர்ந்தவர்கள். ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வங்கிருப்பா? அது என்னென்னா, இங்கே ஏதோ வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது வழியில் நடக்கிற ஒரு தீவிரவாத விஷயத்துக்கு வச்சு அவங்க பேசுகிறாங்க. அதில் ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸாக இதை வச்சு கொண்டுட்டு வராங்க? அப்புறம் பதிலுக்கு இங்கே ஒரு படம் இந்த மாதிரி எடுத்து அவங்க முக்கியமாக கருதிக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமன்னரை பற்றி ஒரு படம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, அது எவ்வளோ முரண்பாடாக இருக்கும் நமக்கு. அந்த மொழியினர் நம்ம குறை சொல்லலை. தெலுங்கு மொழியை சேர்ந்த நிறைய பேர் அந்த ஈழ போராட்ட களத்தில் வந்து இருந்திருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. பங்களிப்பு மிக பெருமளவில் இருந்திருக்கு. நம்ம அந்த மொழியினரை ஒருபோதும் குறை சொல்லலை. ஆனால் இதனுடைய ஒரு நோக்கம், பின்னணியில் வேலை செய்யக்கூடிய குரூர புத்தி இருக்குல்ல, அதை தான் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த அந்த மொழியினருமே கிடையாது. தமிழ் இன்னும் சொல்ல போனால் நான் இதில் நிறைய விஷயத்தில் முரண்பட்டிருக்கேன். சில தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மொழியினரை வந்து முற்றாக வந்து நீங்கள் பண்ணிட்டு தூய தமிழ் தேசியமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வரப்போ ஒரு முரண்பாடு எனக்கு. அது இப்போ வெளிப்படையாக சொல்கிற இரா போ ரவிச்சந்திரன் 31 ஆண்டு சிறைவாசியாக இருந்து வெளியில் வந்திருக்கிறாரு. இந்த மொழியை சேர்ந்தவர், தெலுங்கு மொழியை சேர்ந்தவர் தான். அது தியாகத்துக்கு யார் பொறுப்பு? தமிழில் அதை விட வேறு யாருன்னா தமிழ்லேயே இருக்கிறாங்க. அப்போ என்ன சமமாக நடந்திருக்குல்ல, ஒரு தியாகம் நடந்திருக்குல்ல, நீங்கள் அதை ஏற்கணும். இந்த இனத்துக்காக வந்து செய்யணும். ஒரு மனசாட்சி, மனசுத்தியோட துரோகம் இல்லாமல், உள்வடி இல்லாமல் செய்கிறாங்கன்னா அவங்க நம்ம கொண்டாடணும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லாம் முதலமைச்சராக இருந்தபோது அவர் இருந்த அந்த விஷயத்தை யாருமே குறை சொல்லலை. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு அது வந்து இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய நிறைய பேர் இந்த ஈழ போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க, உலகத்திலேயே உன்னதமான ஒரு ஒழுக்கமான இப்படியான ஒரு மோசமாக இல்லாத ஒரு போராளி, விடுதலை போராளி இயக்கம் அப்படின்னா அது இவங்க தான். நம்ம சொல்லலை, அந்த எதிரி சிங்கள பேரினவாதம் சொல்கிறாங்கல்ல, அவங்க எழுதின புத்தகத்திலே அதை சொல்லியிருக்காங்க. பல லட்சம் புகைப்படங்கள், ஆதாரங்கள், வீடியோவெல்லாம் கிடைச்சிது. ஒன்றில் கூட ஒழுக்க குறைவான அந்த சிகரெட், பீடி அப்படின்ற மாதிரி, மதுன்ற மாதிரி ஒன்றில் கூட ஒரு ஆவணம், ஒரு தடையும் கூட எங்ககிட்ட இல்லை. அப்படி ஒரு இயக்கம், அப்படி ஒரு இயக்கம், அப்படி எந்த விதமான பெண்கள் அவ்வளோ கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்களால எந்த விதமான பாலியல் குற்றச்சாட்டு விசாரணை அப்படி எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஒழுக்கம் வந்து உலகத்திலே இதுதான். போய் ஒரு 4ஆம் தரமாக சித்தரித்து அவன் பண்ணியிருக்கிறான்னாக்கா அவனால என்ன சொல்கிறது, அவங்களை என்ன சொல்கிறது, அது பின்னணி இருந்து வேலை செய்கிறது யார், அவங்க நோக்கம் என்ன?
அப்படின்றதுல நிறைய கேள்வி இருக்குது. இங்கே கண்டனம் குரல் வந்திருக்குது. தமிழ்நாடு அரசு அந்த படத்தை இங்கே திரையிடாது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அனுமதிக்காதுன்னு நினைக்கிறோம். பெரிய அளவுல குரல் வந்த மாதிரி தெரியல. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, தமிழ் தேசியம் பேசுறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர்களை தாண்டி வேற யாரும் அதை பெரிதாக பேச தெரியல. அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஈழ பிரச்சனை வந்து பர்சன்டேஜ் கணக்கு வச்சுட்டாங்கல்ல. 5% தான் இனிமேல் அதை பற்றி பேசுவோம், மீதி எல்லாம் தமிழ்நாட்டு நலன் கருதி தான் நாங்கள் பேசிக்குவோம், வாக்கு நமக்கு வராது அப்படின்றதுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் சிலரை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்குது. அது நல்லது தான் நமக்கு. ஆனால் அந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய நிறைய பேர் இதுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க, இந்த களத்தில் இருந்துருக்கிறாங்க. அவர்களே இது வந்து ஏற்க மாட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஒரு கும்பல் இதை பண்ணுது. ஏன் இவ்வளோ வஞ்சன்ஸு அவங்களுக்கு, ஏன் இவ்வளோ குரூர புத்தி அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு இதை வந்து இனம் என்ற அடிப்படையில் கட்டாயம் எதிர்க்கிறது. இது வந்து அந்த இயக்கம் நாங்கள் ஏற்க மாட்டோம்லாம். உங்கள் கட்சியிலேயே நிறைய பேர் ஆதரவாளர்லாம் இருக்காங்க. முதலமைச்சர் அதை அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். பார்ப்போம், வரும்போது பார்ப்போம் அதை சரி மீறுகிறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். நேற்று நம்ம ஒரு விடயத்தை பேசும்பொழுது பேரை தப்பா சொல்லிட்டோம். தனசேகர்னு சரி, இப்ப அந்த தன்ராஜ் எங்க இருக்கிறார்ன்ற கேள்வி நேற்றே கேட்டிருந்தோம். இன்னைக்கு கூட நீங்க அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்டேன், நம்ம அந்த நிகழ்ச்சியில் தான் சொல்லுவேன் அப்படின்னீங்க. எங்கதான் இருக்கிறாரு தெரியல எனக்கு. இப்ப நாங்க இருக்கக்கூடிய அந்த பக்கம் தான் அது. அஞ்சுகம் நகர்ல 16வது தெருவில் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல இன்னொரு கட்சியை சேர்ந்த நபரும் இருக்கிறாரு. அந்த நபரும் கொஞ்ச நாளா காணோம். அவருக்கு கூட எப்பயுமே அவர் இருந்திருப்பார் தன்ராஜ். இந்த வீடியோ வெளியிட்ட அன்னைக்கு, இந்த பேச்சுவார்த்தை நடந்த அன்னைக்கு மாலையே 20 பேர் மப்டியில் போய் அவரை இப்போ வீட்டில் பேசி அந்த ஃபோன்லாம் பிடுங்கிருக்கிறாங்க. அவங்க எங்கேயோ கூட்டுட்டு போனதா பேச்சு அடிப்படுது. சரி, உறுதியான தகவல் தெரியல. இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா அது வதந்தியாக இருக்குமோ அப்படின்னு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல காட்டில் வந்து அவர் பிரேதம் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது நம்ம அல்ல, அது நம்ம உறுதியான தகவல் இல்லை, வதந்தியாக இருக்கும். நம்ம வதந்தியை நம்ம சொல்லக்கூடாது, விசாரித்து தான் சொல்லணும். அது ஆக வந்து இதில் ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுன்றது மட்டும் நல்லா உறுதியாக தெரியுது. ஒரு சாமானியன் வந்து அமைச்சரை அவ்வளோ எடுத்த கவித்தன்னு பேச மாட்டான். பேசுகிற அளவுக்கான பின்னணி ஏதோ அவங்ககிட்ட இருக்குது. இருக்க போய் தான் அவ்வளோ துணிச்சலாக அவன் பேசியிருக்கிறான். அது வந்து ஒரு பகுதி. ரெண்டாவது வந்து இன்னொரு பகுதி என்னன்னா, இதில் வந்து நிறைய விஷயங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்னோட மட்டும் இல்லை, சவுக்கு சங்கர் விடயம் மட்டுமே இதில் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. பல சிக்கல்கள் அதுக்குள்ளே இருக்குது அவன் பேசுனதில்ல அப்படின்றத நம்ம பேசணும். ஞாபகம் இருக்கா? இப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்குது, இதெல்லாம் எடுத்து பேசணுமா, பேசுனா நமக்கு என்ன வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. பார்த்து நிதானமாக பேசுவோன்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஒரு சந்தேகம் தான், என்ன ஆனாலும் இது வரைக்கும் தெரியல. சரி, இது வரைக்கும் தெரியல. கூடிய சீக்கிரத்தில் விஷயம் வெளியே வரும் அப்படின்றது இருக்குது. நிறைய மர்மம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு திடீர்னு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த MK பாலன் வாக்கிங் போயிட்டே இருந்தார். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, காணலை. 41 நாளுக்கு பிறகு வந்து குமுதத்தில் அதை நம்ம தான் முத எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். இந்த கட்டுரையை முடிக்கும்போது அவரை பற்றியான உண்மை தெரிய வரும் அப்படின்னு முடிச்சிருந்தோம். ஆனால் அவர் இல்லை. அப்போ காலையில் செய்தியெல்லாம் வெளியே வந்தது. 11 மணிக்கு CBCID அறிவிக்குது அவர் வந்து இல்லை, கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு வந்தது. அப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்தது. திடீர்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ராமஜெயம் நேருவோட தம்பி நடந்தது. இன்ன வரைக்கும் குற்றவாளிகள் என்ன தெரியல. 10 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் இன்னும் பெரிய மர்மங்கள் பின்னணியில் புதஞ்சி இருக்குது. சேகர்பாபு பேர்லாம் அதில் அடிபட்டு தன்ராஜ் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடியும், எங்கே இதோ அதெல்லாம் தெரியல. இப்போ அந்த வரிசையில் இந்த தன்ராஜினுடைய விஷயம் நம்ம பார்க்கறதா தான் இருக்குது. புரியல உங்களுக்கு? ஒரு கிரிமினல் கதையாக ஓடுது இல்லை, இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பார்ப்போம். ஒருவேளை சுமூகமாக அவரும் வெளியில் வந்துட்டு அப்படி ஒன்றும் நான் பேசவே இல்லை, அது என்னுடைய வாய்ஸ் இல்லை, அமைச்சருடைய வாய்ஸ் இல்லைன்னா கூட நல்லத்தான், நமக்கு சந்தோஷம், ஆள் இருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்கு. சரி, ஆமாம் ஆமாம். நேற்று நம்ம எது பேசினாலும் நேற்றுலேருந்து தொடர வேண்டியதாக இருக்குது. நேற்று பேசுனது எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேற்று நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அமைச்சர் பொன்முடி அரசியல் சாசனம். நம்ம வந்து ஜோசியம் பார்க்க மாதிரி இல்லை மக்களே, நீங்க பாருங்க, காசை கட்டி ஜோசியம் சொன்னீங்கன்னா நான் சொல்றேன். என்ன இந்த வேலை ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அரசியலில் நடக்க போவதை முன்கூட்டியே கணித்து கூறக்கூடிய அப்படின்ட்டு ஒருத்தர் பேர் சொல்லி இப்ப அப்ப அவர் ஒரு, அதான் நேற்று நம்ம பேசணும்ல, அந்த அண்டா
அந்த அவர் தான். அவர் ஒரு பதிவு போட்டாருன்னா அதுக்கு கீழே இது வந்துகிட்டே இருக்கும். அரசியலில் நடக்க போவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரே சேனல். அப்ப நமக்கு அந்த ஜோசிய தொழில் வேணாம், இன்னொரு குழப்பம் நம்ம மனப்படம். அது கவனிச்சிங்களா? அது நம்ம சொன்னது ஒருவேளை வீடியோ பார்த்தாங்களோ இல்ல அவர்களுக்கா தோணுச்சா தெரியல. மூத்த பத்திரிகையாளர், இந்த மூத்த ஊடகவியலாளர் எல்லாம் தூக்கிட்டு அரசியல் விமர்சகர் நியாயமா அப்படி போட்டுக்கிட்டா நல்லது. போட்டா யாரும் நம்ம தான் கேட்டிருந்தாரு, எதுக்கு நடுநிலை ஊடகவியலாளர்களும் எதுக்கு போட்டு நேரம் கட்சியில் இருக்கிற, கட்சிக்கு வேலை செய்யற திமுக போட்டு போகலாம். இப்ப நாங்க ஒரு தமிழ் தேசிய தளத்துல இருக்கிறோம், தவறுன்றப்ப நேரடியா பேசுறோமே, அந்த மாதிரி நீங்க பேசணும் இல்ல, பேசாம இருந்துகிட்டு இருந்தா எப்படி நடுநிலை பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு கேட்டிருந்தோம். அரசியல் விமர்சகம்னு போட்டாங்க. பொன்முடி விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆமா, அரசியல் சாசன சட்டத்துக்கு முன்னாடி அவர் பதவி ஏற்கும் பொழுது இதெல்லாம் சொல்லி எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின் அடிப்படையில அதை மீறி இருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்க. அதன் அடிப்படையில் அமைச்சர் பதவி போகணும் அப்படின்னு சொல்ல இருந்தது. இன்றைக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு RB உதயகுமார் அவர்கள் சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு சட்டப்பேரவை தலைவரை பார்த்து மனு கொடுத்திருக்காரு. 3 அமைச்சர்களை அதில் பட்டியலிட்டு இருக்காரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் KN நேரு அவர்கள் 3 பேர் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனா அது விவாதிக்கவும் விடல, வெளியேற்ற. வழக்கம் போல வெளிநடப்பு இதான் நடக்கும், தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. போறது வெளிநடப்பு, உள்ள உட்காந்து பேசணும், குண்டு கட்ட தூக்கின்னு வந்து போட்டுரும். அது அந்த ஆட்சிலையும் நடக்கும், இந்த ஆட்சிலையும் நடக்கும். இப்போ அதில் ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம், வேற எந்த ஊடகமும் அதை வந்து குறிப்பிடல. நம்ம தான் சொன்னோம், ஒரு அமைச்சர் பதவி ஏற்கும் போது எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழிக்கு நேர் எதிராக பொன்முடி பேசியிருக்கிறார். மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ சாதி இனம் மொழி பேதம் இல்லாமல் நடுநிலையாக நான் இருப்பேன், இதற்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படுவதெல்லாம் வரும் அதில். ஆனால் சைவமா வைணமானு கேட்டு அந்த மதத்தை கொச்சப்படுத்தின அந்த விஷயம், அதில் இருக்கக்கூடிய பாலியல் அந்த விஷயங்களை, அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த தொழிலாளர்களை கொச்சை, இப்படி பல இதில் அது சிக்கல், அதுக்குள்ள இருக்காது. பெரிய வெறுப்பு அரசியல்ன்றது வெளிப்படையாக தெரிஞ்சு இந்த அடிப்படையில் முதலமைச்சர் உடனடியாக ஒரு பதவியை பறித்திருக்கணும்னு நம்ம பேசணும். பார்த்தா இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதை தான் கொண்டு வராங்க. எதிர்கட்சி அதிமுக வந்து பொன்முடி இந்த அடிப்படையில் அவர் பதவியை நீங்க பறிச்சிருக்கணும், உடனடியாக அவர் வந்து விருப்பு வெறுப்பை தாண்டி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக பேசியிருக்கிறார், எல்லா ஊடகங்களிலும் அதை பற்றி வந்திருக்குது, இதை பற்றி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாங்கள் கொண்டு வரோம், அவர் பதவி விலகணும்னு ஒரு தீர்மானம் ஒன்று. 2வது வந்து செந்தில் பாலாஜி இந்த தேதி, குறிப்பிட்ட தேதியை சொல்லி 7ஆம் தேதி என்ன சொல்லி டாஸ்மாக் ரெய்டு ஊழலில் 3ஆம் தேதி அந்த மாதிரி நடந்து அந்த அமலாக்கத்துறை அறிக்கையை வெளியிட்டிருந்தது. சுமார் 1000 கோடி ஊழல் அப்படின்னு வந்திருக்குது. இதன் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், அவர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம், அவரும் அமைச்சர் பதவியை விட்டு விலகிறதுக்கான இதை வந்து நாங்கள் தீர்மானத்தில் உள்ள கொண்டு வராங்க. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுட்டு வரது, இது நேரமற்ற நேரத்தில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொடுக்குறாங்கன்னு பேச அனுமதிக்கலன்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக நம்ம KN நேரு அவருடைய மகன் இவங்க வீட்டிலலாம் இதே அமலாக்கத்துறை வந்து நடந்தது, சோதனை வெளியிட்டது, அப்புறம் செய்தி பேப்பர்ல வந்தது, அறிக்கை கொடுத்துருக்கு ED, இவ்வளவு விஷயங்கள் முறைகேடுகள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை விடயத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆகவே இவரையும் மந்திரி பதவியிலிருந்து நீக்கணும்னு 3 பேருக்கும் எதிராக வந்து தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அவ்வளோ நல்லவங்களா அவங்க திமுகவில் உங்களுக்கு நீங்கள் வந்து தீர்மானம் கொடுத்தா உடனே வந்து சரிங்க இதெல்லாம் அப்படி நடந்து போச்சு, எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு. சட்டப்பேரவை தலைவருடைய பணி அதுதானே, பேச அனுமதிக்கிறது அவருடைய பணி தான் அது அனுமதிக்கலை, அதனால தான் வெளிநடப்பு பண்ணுறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவ்வளோ நல்லவங்களா பட்டுன்னு வந்து இவங்க மேலெல்லாம் கரை படிந்து விட்டது, உடனடியாக பதவி விட்டு நீக்கணும்னு சொல்லிட்டுங்க. இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு தகுதின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் இப்படியெல்லாம் பேர் அடிப்படணும், இப்படிலாம் வந்து பேர் எடுக்கணும், புகழ் பெறணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் மந்திரி பதவி ஒன்றும் ஸ்ட்ராங்காக கொடுப்போம், புரியுதில்ல? இந்த மாதிரி குற்றச்சாட்டு 1000 ஒன்றும் இல்லை, சர்வசாதாரணம் 1000 கோடி, அது ஏதோ 100-200ன்னு பேசுகிற மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஆகிப்போச்சு. அதெல்லாம் மக்களோட வரி பணம், நீங்களும் நானும் கஷ்டப்பட்ட வரி பணம், மக்கள் தலையில் விடிகிற பணம்னு ஒருத்தரும் நினைக்கிறது இல்லை. அது ஏதோ குஷியாக போகிற மாதிரி 1000 கோடி, ஆமாம், ஆஹா எங்களை 1000 கோடி ஊழல் பேர் வழின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய மரியாதை, நல்ல வேலை 50 கோடி ஊழல்லாம் சொல்லாமல் விட்டாங்க, சிறுமைப்படுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க இவங்க. காமராஜர் பீரியட் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுனாக்கா ரொம்ப கம்பீரமாக ஏற்கனவே பேசியிருந்தேன், உடனடியாக பதவியை ராஜினாமா செய்தது, அந்த தார்மீக பொறுப்பேற்று அதெல்லாம் நடந்தது இருந்திருக்குது.
அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, பேர் தான் வரும், அறிக்கை தான் வரும். திமுக இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அறிவு அப்படியே அவங்களுக்கு அறிவு ஜீவியாக வந்து மக்கள் மேலே நிறைய அக்கறை வந்து ஒன்றுக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும், ஆமாம் அதிமுக அரசு ராஜினாமா செய்யணும், எடப்பாடி ராஜினாமா செய்யணும், ஜெயலலிதா ராஜினாமா செய்யணும், ஓபிஎஸ் ராஜினாமா செய்யணும், இவர்கள் இதுக்கு தகுதியற்றவர்கள் வசனம்லாம் பேசுவாங்க. அப்படியே அதோட கூடுதலாக இப்போ நடக்கும். இந்த பக்கம் ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்னாக்கா அது எப்படி நாங்கள் செஞ்சுருவோம்? நீங்கள் ஒரு முறை அதை நடத்தி காட்டினா தானே அடுத்த முறை ஆட்சியில் எங்கள் ஆட்சியில் அது மாதிரி குற்றச்சாட்டு வந்தது, நாங்கள் அவங்களெலாம் பதவி நீக்கி இருக்கிறோம், நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கலான்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. சத்தியமாக அப்படியான வாய்ப்பை நாங்கள் கொடுத்துடவே மாட்டோம் எந்த காலத்துலையும். எங்களுக்கு வந்தால் ரத்தம், ஆமாம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும் தம்பி சொல்லுங்க. அவ்வளோதான். அதாவது ஆர்பி உதயகுமார் சொல்லும்பொழுது சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகமே இல்லை, ஜனநாயக பூர்வமாகவே நடக்கலை அப்படின்னு ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரே சொல்கிறார் என்றால் மாநிலத்துல எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கும், எந்த அலுவலகத்தில்? அதுதான் விவாதிக்கிறதுக்கு சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்றதையும் சொல்ல வராங்க, அதையும் விசாரிக்கிறாங்க. அநேகமா அவங்க இன்னைக்கு இந்த தன்ராஜ் விஷயத்தையும் பேசுறதுக்காக தான் அவங்க விஷயத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க. இப்படி உள்ள போட்டு அப்படி விவாதத்துக்கு வரும்போது அதெல்லாம் இழுத்து பேசணுன்றதுக்காக தான் கொண்டு வராங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது, எதுவுமே எல்லை கண்ட்ரோல்ல இல்லை, எல்லை மீறி போயிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. வந்தது சிவில்ல வந்தானா இல்லை சிவில் உடையில வந்தாங்களா காவல்துறை அப்படின்னு தெரியல, சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. அங்க ஒண்ணு நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது, இப்படியே போச்சுன்னா அப்படி எப்படி அப்படின்ற கேள்விக்கும் வராங்க. இது ஏதோ வேற எங்கேயோ ஒரு நாட்டுல நடக்கிற மாதிரி இருக்குது, அமைதி பூங்கான்னு சொல்ற தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசுறதுக்கு கேட்டாக்கா பேசுறதுக்கு அப்புறம் வேற என்னத்தை பேசணும்? அதான் சொல்றாரு, நாங்கள் தேச விரோத செயலை பத்தி விவாதிக்க போறோம் நாங்க. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி 3 அமைச்சர்கள் மேலே இப்படி புகார் வந்திருக்கு, அவங்க ராஜினாமா பண்ணணும்னு விவாதிக்க நேரம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் அது இன்னைக்கு கேட்டுறது கூடாது சார். இன்னைக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான விஷயத்த சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 110 விதியின் கீழே உரையாற்றி கொண்டு. என்ன சொன்னீங்க? வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை. தயக்கம் இல்லாமல் திரும்ப தெளிவாக சொல்லி பார்ப்போம். வரலாற்று சிறப்பு மிக்க உரையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் 110 விதியின் கீழ். அப்படி என்ன வரலாற்று சிறப்பு மிக்கது? மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்தும் விதமாக மத்தியில் இருக்கக்கூடிய தங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக மத்திய அரசுக்கும் மாநில அரசும் சுமூகமான உறவு, உரிமைகளை மீட்கிறது சம்பந்தமா ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்கிறாரு. குரியன் அப்படின்ற ஓய்வு பெற்ற அந்த நீதியரசர், அவருக்கு கீழே அசோக் வர்தன் ரெட்டி அப்படின்னு ஒரு ஐஏஎஸ், அதுக்கு பிற்பாடு வந்துட்டு சட்டக்குழுவில் இருக்கக்கூடிய நாகநாதன், அவங்கெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜனவரியில் இந்த அறிக்கை வந்து கொடுக்கணும், குழு ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்கணும். மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளை மீட்பதற்கு இப்ப இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் தான் எலெக்ஷன் நெருங்கும் போது தான் உங்களுக்கு இதெல்லாம் புதிய உதயமா அப்படியே வெடிச்சு அறிவு அப்படி வெளியில கொட்டுதான் உங்களுக்கு. ஏன் தம்பி, 18 வருஷம் மத்திய அரசுல நீங்க தான் உட்காந்துட்டு இருந்தீங்க. வாஜ்பாய் கூட ஏற்கனவே திட்டம் கிளியரா சொல்லிட்டோம், வாஜ்பாய் கூட ஒரு 5 வருஷம், அப்படியே பெல்ட் அடிச்சு காங்கிரஸ் கூட ஒரு 10 வருஷம் இருந்தீங்க, இதுவே 15 ஆயிடுச்சு. அப்புறம் விபி சிங் ஆதரவு நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் சொன்னால் அவர் கேட்குற மாதிரிலாம் இருந்துருந்தீங்க. நரசிம்மராவ் பீரியடு மட்டும்தான் இங்கே நேர் எதிராக அங்கே நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க, சரியா? சந்திரசேகர் பீரியட்லேயும் வந்துட்டு அப்பவும் அவங்க சந்திரசேகரை வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அது விட்டுடுங்க. எப்படி பார்த்தாலும் அது 17 ஆண்டு கிட்டத்தட்ட மத்திய அரசில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருந்தீங்க. ஆமாம், மாநில உரிமையை நீங்கள் அப்போல்லாம் மீட்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் தோணலையா? அப்போ ஞான உதயம் வரல சார். ஏதோ நீங்கள் எப்போல்லாம் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு சிக்கல் வந்துடுச்சோ அப்போல்லாம் ஒன்று கட்சித்தீவை எடுத்துப்பீங்க, இல்லைன்னா மாநில உரிமையை எடுத்துப்பீங்க, இல்லை நீட்டை எடுத்துப்பீங்க புதுசாக. இப்போ இதை தாண்டி நீங்கள் வேற என்ன பண்ணிக்கிறீங்க தம்பி சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் இப்பயாவது பண்ணமே அப்படின்னு சந்தோஷப்படுங்களேன். இல்லை அந்த மாதிரிலாம் பட முடியாது. அதே எப்படி நீங்கள் சொன்னால் சந்தோஷப்பட்டுருவோமா? நீ ஏன் அதிகாரத்தில் இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு நீ போனேன், இங்கேருந்து வண்டியில் போனீங்க, சக்கரை நாற்காலியில் போனீங்க, என்ன அப்போ அந்த ரத்தம் கூட ஒன்றும் காயலை, என்ன படுகொலை செய்தால் அந்த ரத்தம் கூட அங்கே காயலை, உண்மையிலே காயலை, ஈரமாக இருந்துக்கிட்டு இருக்கு, சூடு கூட ஒன்றும் ஆறலை. அந்த நேரத்தில் என்னுடைய இனம் இப்படி இருக்குதுன்ற பதவதிப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் போயிட்டு பூங்கொத்து கொடுத்து நின்றுட்டு எங்களுக்கு என்ன துறை கிடைக்கும், முக்கியமான கேபினெட் என்ன வாங்கலான்னு இருந்ததில்ல பழக்க தோஷத்தில். அதுக்கு முன்னாடி 2G வாங்கி எல்லாம் பெரிய அளவில் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இன்னும் பெரிய துறை வேணும், ரயில்வே துறை வேணும், இப்படின்லாம் கேட்ட தோணுச்சு இல்லை? இந்த மாநிலத்துக்கான உரிமைன்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு, அதை முதல்ல பேசிப்போம், அப்போ தான் எங்கள் ஆதரவு உங்களுக்கு.
வாஜ்பாய் பீரியட்ல திமுக ஆதரிச்சதால மட்டும்தான் 5 வருஷம் வாஜ்பாய் இருந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி கவுத்துட்டாரு, வாஜ்பாய் ஆச்சு கவுத்துட்டாங்க. கரெக்டா? கரெக்ட். 5 வருஷம் இருக்கிறப்ப எங்களுடைய மாநில உரிமைகள் மற்ற மாநிலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இப்பவா இதுதான் நீ எனக்கு மாநில உரிமையை கொடுக்கறதா இருந்தா நான் உங்களை 5 வருஷம் அதனாலதான் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொல்றோம். அவருக்கு இல்லாத அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை அவருடைய மகனுக்கு இருக்கிறது அப்படின்றதால தான் அவரை நாங்க போற்றி புகழ்கிறோம். இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ். இல்ல அப்ப நீங்க கூட வெளியில இருந்துட்டு திடீர்னு அந்தமான்லயே வேற ஏதோ தீவுல இருந்துட்டு இப்ப திடீர்னு அப்பாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வரல, நீயும் கூடவே தான் இருக்கிற, அப்பா கூட துணை முதலமைச்சரா இருக்கிற, அப்பா கூட அதிகாரத்துல இருக்கிற, கட்சியில அதிகாரத்துல இருக்கிற, நீ சொல்லணும் இல்ல மோர் தென் டேஞ்சரஸ் அப்படின்னா நீங்க அவரை விட ஒரு தீவிரமானவர்னா அப்பா அநியாயத்துக்கு நீங்க 5 வருஷமா அங்க ஆதரவு கொடுக்காதீங்க, நம்ம மாநில உரிமை இப்படி எல்லாம் மீட்கணும், இந்த மீட்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா 5 வருஷம் ஆதரவு கொடுங்கன்னா அது நாசமாக போட்டோம் பாஜக, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும். அப்போ இந்த மாதிரி மாநில உரிமை நமக்கு சிக்கல்லாம் இருக்குது, நம்ம தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடிய குரல்களை எழுப்புறோம் என்ன, அதனால இந்த காங்கிரஸ் நாசமாக போன பரவாயில்ல, நமக்கு 10 வருஷம் நம்ம என்னத்துக்கு அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், என் உரிமையெல்லாம் பழசு எடுத்து இல்லை பிடுங்கினதே காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி, எல்லாத்தையும் திருப்பி கொடு, திருப்பி கொடுத்தா நான் உங்களை ஆதரிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் இப்படி பேசியிருந்தீங்கன்னா நீங்க யோக்கியவானுங்க. அதை தான் ஆர்வி உதயகுமார் போய் எல்லாம் முடிஞ்சு சாவரப்ப சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கிராமத்து பழமொழி. 4 வருஷம் முடிஞ்சிட்டு இப்ப இந்த தீர்மானம் நிறைவேற்றி ஜனவரிக்குள்ள அறிக்கையை கொடுத்து அப்புறம் உடனே நீங்க நிறைவேற்றிருக்கீங்களா? இதெல்லாம் திசை திருப்பும் முயற்சி. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. ஜனவரில அறிக்கை வரும், அறிக்கை நீங்க யாருக்கு அனுப்புவீங்க? அங்க மத்திய அரசு அனுப்புவீங்க. அவர் உடனே இருந்தா கடிதம் வந்துவிட்டு உடனடியாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மாநில உரிமையை பிரிச்சு பாதியா கொடுத்துருங்க, நாளைய மறுநாள் இருந்து கடிதம் அனுப்பிச்சிருவாரா? நான் சொல்லு, யாரை ஏமாத்துற விஷயம் இது? கூட்டணி கட்சியில் இருக்கிறப்பவே தாவு தீர்ந்து போகுது, நம்ம பிரச்சனையில கேட்டு வாங்குது. ஆளானப்பட்ட எடப்பாடி அவ்வளோ உழுந்து 11 மருத்துவக் கல்லூரியை வாங்கினார் மாநிலத்துக்கு, அவராலே நிறைய விஷயங்கள் செய்ய முடியல. நீங்க போர் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்படி வாங்கிடுவீங்க? நீங்க கடிதம் போட்டோடனே பிரதமர் உடனே அங்கிருந்து உங்களுக்கு கொடுத்துருவாரா? இப்படிலாம் பேசணும்னா இந்த ஏகலைவனும் அந்த பாசு ராகவேந்திரனும் சங்கி பசங்க பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தான் முதல்ல சங்கி. என்னன்னா 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு முடிய போற நேரத்துல மாநில உரிமையை பத்தி இப்ப பேசுவோம், எல்லாம் கூடுவோம் வாங்கன்னா, அதுதான் சொல்றது உதயகுமார் சொல்றாரு, நீ நாட்டை ஏமாத்துற மக்களை ஏமாத்துறன்ற வார்த்தை பொருள்பட இந்த நேரத்துல இது நாடகம், கண் துடைப்பு நாடகம். இது கரெக்ட் தானே? இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதிகாரத்துல நீங்க ஆதரிச்சாதான் தம்பி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க முடியும், இல்லைன்னா அது அன்னைக்கு கவுந்துட்டு. ஆமா, நீங்க ஆதரிச்சாதான் பாஜக வாஜ்பாய் பிரதமரா இருந்திருக்கும், எல்லாம் கவுந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல இந்த டிமாண்ட் நீங்க வைக்கலையே, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு 4 வருஷம் இருந்துட்டு எலெக்ஷன் இங்கே வரப்போகுது, இதை சொல்லி ஓட்டு எல்லாம் கேட்கணுன்றதுக்காக வேண்டி இந்த நாடகம் மாறுற அப்படின்னு ஆர்வி உதயகுமார் சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? அதுதான் கரெக்ட். நம்ம நியாயம் அதானே. நம்ம எங்களாலதான் மாநில உரிமை போயிருச்சு, அதை நாங்களே மீட்டு தரோம் அப்படின்ற ஒரு முயற்சியை ஈடுபடுறாரு. அந்த முயற்சியை பாராட்டணுங்க. பாராட்டலாம், இல்லைன்னு சொல்ல வரல. இந்த மாதிரிலாம் பாராட்டு நீட்டு முயற்சி இப்ப நாங்க பாராட்டணும். இன்னைக்காவது எங்களுக்கு ஞான உதயம் வந்துச்சேன்னு பாராட்டுங்க. எந்த காலத்துல நாட்டு மக்களுக்காக வேண்டிய ஒரு ஞானம் உங்களுக்கு வந்தது? மாநில உரிமைக்குன்னு எப்போ வந்திருக்குது? நீட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். எப்ப? நீதிமன்றம் 4 வருஷமாவா? 4 நீங்க சொன்னது என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க தம்பி? முதல் கையெழுத்து. அப்புறம் இன்னைக்கு அது ரகசியம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களா? என்னாச்சு தம்பி? அதுதான் இது ரகசியம் சொல்லிட்டோம். எப்ப சொல்லிட்டீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதா ரகசியம். இப்படி சொல்லி நீ ஓட்டு கேட்கவே இல்லையே. இதை பத்தி நேற்று கூட பேசணும். எல்லா மாநிலமும் அதை செய்துக்கிட்டு நீ மாணவ சமுதாயத்தை ஏமாத்திட்டு இருக்கிற ஒன்றும். அதிமுக இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவா அந்த மாணவர்களுக்கு அதிலே உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க. நீ அதை வச்சுக்கிட்டு பொண்ணு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுல? எவ்வளோ இதெல்லாம் விரிவா பேசணும்னாக்கா ரொம்ப தப்பா போயிடும். உங்களுக்கு ரொம்ப முகத்துல கறி பூசின மாதிரி ஆயிடும். ஒரு லிமிட்டோட நம்ம நிறுத்திடுவோம்னு விட்டுருவோம் நம்ம. சரி, அதை அப்படியே முடிச்சு. ஆமா. அதே போல நேற்று அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பில். அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. திராவிட மாடல் அரசு தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழகத்தின் பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா காமராஜரின் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா திருச்சி வெளிச்சாமி அவர்களும் சொல்கிறார். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அப்படி சொல்லலையே.
திராவிட மாடல் ஆட்சி தான் பொற்கால ஆட்சி. சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் திராவிட மாடல் தான் சரியாக செய்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி, ஆமா, சமூக சமத்துவத்தை நிலைநாட்டுது. சமத்துவம், சமூக நீதி இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. படிச்சுட்டு நான் காலையில இருந்து அங்கிருந்து 10 கிலோமீட்டர் வழிநெடுக்கு தேடிட்டே வந்தேன், எங்கன்னா சமூக நீதி இருக்குதா ரோட்ல அப்படின்னு. விழுந்துருந்துச்சுன்னா எடுத்துட்டு பாய்க்கில் வச்சுட்டு போயிடலாமே. புரியுது இல்லை தம்பி? சமூக நீதியை பற்றி உலகத்தில், அது இந்தியாவுக்குள்ள யார் வேணாலும் பேசலாம். RSS கூட பேசலாம், உண்மைக்குன்னு சொல்கிறேன். RSS கூட பேசலாம், பாஜக பேசலாம், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் பேசலாம் கிட்டத்தட்ட. உறுதியான சங்கீதம். இவர்கள் மட்டும் பேசக்கூடாது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் பேசலாம், மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியும் பேசலாம். ஏன் கர்நாடகா காங்கிரஸ் சொல்றீங்க? இல்லை, அவங்க பக்கத்தில் போய் ஒன்றா நின்று சகோதரத்துவத்தோட கட்டி பிடிச்சி ஓட்டுலாம் கேட்டு வந்தாங்கல்ல, அதுக்காக சொல்ல வரேன் நான். இல்லை, அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட, சாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஐயா, இது தப்பு தம்பி. அது இந்த கர்நாடகா இல்லை, அது வேற எங்கேயோ ஒரு நாட்டுக்குள்ள ஒரு கர்நாடகம்னு இருக்குது, அங்க ஒரு காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. அங்க அதை எடுத்தாங்க, பேப்பர்ல தப்பா போட்டாங்க தம்பி, நீ புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அது இந்தியாவுக்குள்ள இருக்கிற கர்நாடகா இல்லை. சரி சரி. அது ரஷ்யாவோ இல்லை கனடா நாட்டுல, கனடான்னு நினைச்சுக்கீங்களா, கனடாவில் அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அங்க ஒரு காங்கிரஸ் கட்சி இருந்து அந்த காங்கிரஸ் அரசு வந்து இடஒதுக்கீடு, அதுவும் 85%. பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எல்லாம் சேர்ந்து 80, இங்கே 69%. அவங்க 85%. இங்கிருந்து வண்டி ஏறி போயிட்டு கர்நாடகாவில் வந்துட்டு எதனா வாங்கி குடிச்சிட்டு வந்துடலாம். கர்நாடகா சொல்றேன், கனடா சொல்றீங்க? நான் இந்த கர்நாடகா தான் சொல்றேன். இந்த கர்நாடகா தான் தீர்மானம் அப்படி போட்டிருக்காங்க. இந்த கர்நாடகா காங்கிரஸ் அரசு தான் சாதி வாரி கணக்கு எடுத்து நடத்தி முடிச்சு இந்த மாதிரி நாங்கள் பண்ண போறோம் சொல்லி அறிக்கை வந்திருக்குது. கரெக்டா? அண்டை மாநிலம் பக்கத்துல இருக்குது. அதாவது உங்களுக்கு செருப்பு மாலை போட்டு பாடகட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் செத்துட்டாருன்னு பாடகட்டி தூக்கும் போய் செருப்பு மாலாம் போட்டு அடிச்சாங்கல்ல, அந்த கர்நாடக மாநிலத்தை சொல்றேன். புரியல உங்களுக்கு? எனக்கும் கொதிச்சது இல்ல. அந்த கர்நாடக மாநிலத்தை நம்ம சொல்றோம், கண்டனம் தெரிவிச்சோம். இப்போ இந்தியா கூட்டணியில இருக்காங்க, அதேதான் அவங்களே தான். இன்னும் சொல்ல போனா அந்த சோனியா, ராகுல், பிரியங்கா படம்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களா, அந்த காங்கிரஸ் கட்சியை நான் சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் பல பிரிவுகள். ஆமா, அந்த ஒரிஜினல் காங்கிரஸ் INDA கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் தான் அங்க நடத்துது. இவர் ஒன்னும் பிரதமருக்கே முட்டிக்கிட்டு இருக்கிறாரு, மத்திய அரசு கணக்கு எடுக்கணும், மத்திய அரசு கணக்கு எடுக்கணும், மத்திய அரசு. புரியுது இல்ல? ஏன்னா இங்க எடுத்தோம்னாக்கா ஒரிஜினல் தெரிஞ்சிடும் தம்பி. புரியுது இல்ல? அதனாலதான் நாங்க வந்து உட்காந்துங்கிறோம். இருக்குது எவ்வளவு பேரு, உங்களுக்கு மந்திரி சீட்டு எத்தனை கொடுத்துருக்கீங்க? அது மந்திரி சீட்டு எல்லாமே பார்த்தா கொழுத்த மந்திரி சீட்டா இருக்கு உங்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்குலாம் உப்பு சப்பு இல்லாம இருக்குது. நம்ம ஆளுங்களுக்கு, தமிழ் ஆளுங்களுக்கு வருவாய் வந்து அது கொழுத்த இடம். அது வருவாய், மாநிலத்துடைய வருவாய்த்துறை யாருக்கிட்ட? KKSSR. புரியுதில்ல? இப்படி இதெல்லாம் பேசினா உங்களுக்கு கோபம் வந்துடுது டக்குன்னு. அது எல்லாமே உங்களுக்கு மேஜர் முக்கியமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அதுக்கு அடுத்தது தமிழ் ஆளுகிட்ட இருக்குதுன்னா ஒழுங்காக வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற நிலைக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். இருக்கிறது கொஞ்சம் பேரில் 7 பேர் 8 பேர், உங்களுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ அமைச்சர்? 22% பேர் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்கு 2 அமைச்சர் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி 3 வச்சுருக்கீங்க. 22க்கு மேலே இருக்கிறதா சொல்லக்கூடிய வன்னியர் சமூகத்துக்கு அதே 2 3. இப்போ 3 அமைச்சர்கள் என்ன பேர் இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி 7 பேர் இருக்கிறீங்க? அப்போ அதுக்கு தான் நாங்கள் கணக்கெடுப்பே எடுக்கிறது இல்லை. புரியுதில்ல? மாரியத்த கோயிலில் தேங்காய் நீங்கள் 1000 தேங்காய் உடைச்சாலும் நாங்கள் கணக்கெடுப்பே எடுக்க மாட்டோம்னான்னு உட்காந்துக்கிறோம். வேண்டுதல் வேண்டிக்குவோம் இல்லை. நீ 100 தேங்காய் இல்லை 1000 தேங்காய் உடைக்கிறதா இருந்தால் கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். மோடி தான் எதுக்கு எடுத்தாலும் காரணம். சரி, அப்போ இல்லை காங்கிரஸ் அங்கே சொல்லவே இல்லை மோடியை காரணம் சொல்லலை. இன்னும் மற்ற மாநிலத்தில் எடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் சொல்ல வரணும். சமூக நீதி மாநிலத்திலேயே வந்துட்டு பொற்கால ஆட்சி இங்கே தான். பொற்கால ஆட்சி இல்லை, இது போர்க்கால ஆட்சி. இது புரியுதுல உங்களுக்கு? தினசரி போராட உங்க அரசு ஊழியர் போராடிட்டு இருக்கிறாங்க, செவிலியர் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, பென்ஷனுக்காக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, ஜாக்டர் ஜியோ போராடிட்டு எல்லாமே போராடுது. அது இல்லாமல் ரோட்டில் டெய்லி சட்டம் ஒழுங்கு ரோட்டில் நல்லாவே போராடிட்டு வர வேண்டியதாக இருக்குது. புரியுது? தினசரி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு, அருவா வீழ்ச்சி, கொலை இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. புரியுது இல்லை? அப்புறம் இது வந்து பொற்காலாட்சியா போர்க்காலாட்சியா? போர்க்காலாட்சி, மக்களுக்கு போர்க்காலாட்சி. இதை வந்து மாற்றி ஒரு எழுத்துல வந்து பிழை பண்ணிட்டாங்க. நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க. திரும்ப நான் கூட பேப்பர் எடுத்து பாருங்க உங்களுக்கு. இப்ப திரும்ப இங்கிருந்து நான் தலைமைச் செயலகம் இருக்கிற பக்கம் போறேன் முடிச்சுட்டு, திரும்ப போறப்ப வழிநெடுக்க தேடிட்டு போவோம். எங்கேயாவது வந்துட்டு பொற்காலாட்சி இருக்குதா, எந்த பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கலாம், சமூக நீதி இருந்தா. இந்தியாவிலேயே சமூக நீதியை மேக்சிமம் எல்லா அரசியல் கட்சிகளும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுது, ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்குது.
இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய கட்சியிலேயே என்னைக்கா இருந்தாலும் இந்த கட்சி அதிகாரத்துக்கு வந்தால் முதலமைச்சர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் நாங்கள் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்ன வரைக்கும் சமூக நீதியை பேசுகிற திமுக ஒரு நாள் கூட இந்த வார்த்தையே வரலையே. எனக்கு அடுத்தது என் பிள்ளை, என் பிள்ளைக்கு அடுத்தது என் பிள்ளை, என் பிள்ளைக்கு அடுத்தது இன்னொரு பிள்ளை, இப்படி தானே ஓடுது உங்களுக்கு. மன்னராட்சி தானே. இது கூட இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் வேடிக்கை பார்க்குறாங்களா? அதுதான் நமக்கு வேதனையாக இருக்குது. என்னதான் சார் பண்ணுவாங்க? என்னதான் பண்ண சொல்கிறீங்க? என்னதான் பண்ண சொல்றீங்கன்னா 5 கோடி வாங்காதீங்க, 10 கோடி வாங்காதீங்க, நியாயத்துக்கான குரலை கொடுங்க, மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. மக்கள் வேணுமா, துட்டு வேணுமா, சீட்டு வேணுமா, அதான் பிரச்சனை இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு. புரியுதில்ல? அதை சொன்னால் கம்யூனிஸ்ட்டுக்கு உடனே வந்துடுவாங்க. இந்த பொன்முடி பேசினார்ல, இது வரைக்கும் மாதர் சங்கம் வந்ததா வெளியில்? இல்லையே. இதுக்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல. ஏன்னா அது வந்து சங்கத்தமிழ் பாடல்லேருந்து ஒன்று எடுத்து விட்டுருந்தார் பொன்முடி. அவர் சொன்னாக்கா சங்கத்தமிழை கொச்சைப்படுத்திட்டிங்கன்னு யாராவது ஒரு தமிழ் ஆசிரியரை விட்டு ராவண ஏகலையில் புகார் கொடுக்கறது கூட வழி செய்வாங்க. பேசுனது அநாகரிகமான ஒரு வார்த்தை, கேவலமானது. இதுக்கு வெளியில் வந்து இருக்கணுமா இல்லையா? நம்ம வாசிக்குன்னு ஒரு தோழர் இருந்தாங்களா, வாசிக்கு தோழர் கண்டுபிடிச்சிங்க எங்கன்னா இருந்தாங்களா? இருந்தால் தயவுசெய்து ப்ளீஸ் மேடம், எங்கே இருந்தாலும் நீங்கள் தோழர் தயவுசெய்து மேடைக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு கண்டிச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரலையே. சீமானுக்கு வந்த வேகம் அங்கே வரலையே. ஏன் வரல? ஒரு அனுபவம் மிக்க தோழர் அவர். பல போராட்டங்களை கண்டவர். ஒரு சாதாரணமாலாம் இல்லை. அவங்க வாசிக்கு தோழர் ஒரு தவறு செய்து விட்டார், அதற்கு மன்னிப்பும் கேட்டு விட்டார். அதுக்கப்புறம் ஏன் அவர் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இதே தான் எல்லாருக்கும் நடக்குது. அதுக்கு மட்டும் நடையான குறுக்கு நெருக்கமா நடக்கிறீங்க. தவறு செய்து விட்டார், மன்னிப்பு கேட்டு விட்டார்னா சரி நான் வந்து கொள்ளை அடிச்சிடறேன், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருவீங்களா? அது எப்படி விடுவோம்? தண்டனை கொடுப்போம்ல. செய்த தவறு, அது உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகும். அதுக்கு மட்டும் அந்த வசனம் வச்சுக்கிறீங்க. அப்போ செஞ்சா தண்டனை. கொள்ளை அடிக்கிறேன், என்னை விட்டுருவீங்களா? மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க, தெரியாம நான் கொலை பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க, நான் முதல்வருடைய இது வந்து நாங்கள் அவதூறாக எழுதிட்டேன், மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருக்கீங்களா? தூக்கி போயிட்டு கண்ணை கட்டியே அடிச்சிங்கல்ல, நைட்டெல்லாம் அடிச்சிருக்கீங்கல்ல. அப்போ அது மட்டும் உங்களுக்கு நியாயமாக தெரியுது, இது நியாயமாக தெரியல. எப்படி அது புரியலையே உங்களுக்கு? அதிகாரம் தான் சார். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துட்டு உலகத்திலேயே சமூக நீதியை பற்றி பேசக்கூடாது, தகுதி இல்லாத ஒரு கட்சினா நான் இவங்கள தான் சொல்லுவேன். விளையாட்டுகளை உலகத்திலேயே எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துருக்காங்க பதவி, எல்லா சமூகத்துக்கும் பதவி. நீங்கள் மட்டும் வந்து அதிகாரத்தில் உட்காந்து மன்னராட்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு, இது ஜார் மன்னராட்சி மாதிரி உட்காந்துட்டு நாங்கள் தான் சமூக நீதியினுடைய அத்தாரிட்டி, இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் சமூக நீதி, அது எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லுங்கப்பாலும் பலமுறை நம்ம கேட்டுட்டோம். சமூக நீதினா என்ன? பார்ப்பனர்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல வரீங்க. அவன் குறிப்பிட்ட கொஞ்சம் 3% வந்துட்டு 90% வேலையை வச்சுக்கிட்டு இருந்தான். சமூக நீதி எல்லாருக்கும் பரவலாக இருக்கணும், எல்லா சாதிக்கும் அந்த அதிகாரம் போய் கிடைக்கணும்னு குரல் கொடுத்து வந்த நீங்கள் இப்போ குறிப்பிட்ட ஒரு சமூகம் நீங்கள் மட்டும் அந்த அதிகாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்றும் மற்றவங்களுக்கு போய் சேரலையே. ஏன் இப்போ திருமாவளவன் கூட அதை கேட்கணும். கேட்டவர் தான் கோவிசேரியன்னு உயர்கல்வித்துறையாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அவர் சுதந்திரமாக இருக்க முடியுமா, இருக்க விடுவாங்களா இல்லையா, மாப்பிள்ளை கண்ட்ரோலா, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த வருவாய்த்துறையை கொடு, தொழில்துறையை கொடு, திறமை இல்லையா அவங்ககிட்ட இருக்கு, கொடு. துறைமுருகன் வச்சுங்கிற பொறுப்பை தூக்கி அங்கே கொடு. அப்புறம் இதெல்லாம் செய்யாமல் சமூக நீதி இதுதான் எங்களுது அப்படின்னு சொல்கிறப்ப தவறி விடு தம்பி, அது போர்க்கால ஆட்சி, போர்க்கால ஆட்சின்னு வந்துச்சு, விடுங்க. தவறி வந்துட்டு இருக்குது அவருக்கு. சரி, ஆமாம். பாமகவில் நடக்கக்கூடிய சிக்கல்ல அடுத்ததா ஒரு நகர்வு எப்படி போயிருக்குன்னா, அந்த கட்சியின் ஒரு மூத்த உறுப்பினராக, மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வடிவேல் ராவணன் அவர்கள் கட்சியின் பொருளாளராக இருக்கும் திலகபாமா கட்சி விட்டு வெளியேறணும், அந்த கட்சியிலிருந்து நீக்கணும், அவருடைய செயல் எங்களுக்கு பிடிக்கல, ஐயா ராமதாஸ் எவ்வளவு மூத்தவர், அவரை பற்றி கொச்சையாக பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. என்ன பேசியிருக்காங்க, என்னதான் நடந்தது? இப்போ வடிவேல் ராவணனுக்கு என்ன பிரச்சனையா, என்ன அவங்க எதிர்ப்பாக பேசியிருக்காங்க? சின்னவரை வந்து இப்படி பண்ணியிருக்கிறத வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அது கட்சி விஷயம். அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இவர் என்ன உள்கலகம் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட 95% பேர், ஒரு 4 நிர்வாகிகள் மட்டும் அன்னைக்கு காலையில் பெரியவர் வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு அதுவும் இங்கேயே வந்துட்டாங்க அந்த 4 பேர். மீதி 95% பேர் இங்கே சின்னவர்கிட்ட தான் நிற்கிறாங்க. அது ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க, அது இருக்குது, அவ்வளோதான். நாளாக போக போக சரியாக போயிடுது. இது ஏன் பிரச்சனையை ஆக்கணும்? திராவிடத்தில் இருக்கவங்கள பார்த்தா விழுந்து எழுதுறாங்க. நம்ம இந்த அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, சாதாரணமாப்பானால இன்னைக்கு நம்ம சொல்ல விட்டுட்டோம். பொன்முடிக்கு சொல்லி இருக்கணும், நேற்று ஒரு பேச்சு, நீங்க ஒரு பேச்சு பேசுற, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா.
சாதிவாரி கணக்கு எடுக்கணும், ஏன்ப்பா எல்லாருமே எடுத்துட்டாங்க இங்கேயும் எடுக்கலை அப்படின்னு கேட்குறவங்கள இந்த பேச்சு. அதுலேயும் சொல்லுங்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, நாங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்போம்பா, எங்களுக்கு ஏன்னா சிக்கல்னா மட்டும் இந்த பிரச்சனையை எடுத்துக்குவோம்பா அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு மறந்துட்டோம். அந்த மாதிரி அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மட்டும் கண்கள் பனித்தது, இதயம் வந்து இனித்தது. எங்களுக்கு பாமக இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாது, ரத்த கலரியாக இருக்கணும். இல்லை உடன்பிறப்பு ஒரு ஊடகவியலாளர் எழுதுறாரு, சின்ன மாங்காய் பெரிய மாங்கான்னு வச்சுக்கலாமா, 2 பிரிவா? ஏன் அப்புறம் பதிலுக்கு கேட்டவங்க கோவம் வருமா? கேட்பாங்கல்ல, சின்ன மேலம் பெரிய மேலன்னு வச்சுக்கலாமா அப்படின்னு வச்சு கேட்டவங்க கோவம் வருது இல்லை? கண்டிப்பாக வரும். நீ இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து அங்கே நடந்தது ஒரு 3 பேர் பழி வாங்குனீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு அந்த வாங்க கூட இருக்கிற ஒரு சரிகார கும்பலே வந்துட்டு கணக்கெடுப்பு, கனிமொழிக்கு வந்து செல்வாக்கு அதிகம், இவருக்கு வந்து செல்வாக்கு கம்மி அப்படின்னு சொன்னதுக்காக மதுரையில் வந்து பத்திரிகை, தினகரன் பத்திரிகையை எரித்து 3 பத்திரிகை குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 பேர் இறந்தாங்க. கனிமொழிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப மூக்க அழகிரியெல்லாம் கீழே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சண்டைக்காக மூட்டி விட்டான் இந்த பிரச்சனையில் ஒட்டி ஒன்று மேலே ஒன்று வந்து சன் டிவி வந்து இங்கேருந்து அறிவாலயத்தில் தான் வந்து அந்த அறிவாலய சொத்து அந்த அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பித்து அதில் தான் எல்லாம் பண்ணி வளர்ந்துட்டாங்க. இந்த பிரச்சனை வந்தாலும் நீ கிளம்பு அப்படின்னு கருணாநிதி சொல்ல, அப்புறம் அவர் பேட்டிலாம் கொடுத்தாங்க, என்னென்னா இந்த அறிவாலயத்தை வந்து கொத்தி போட்டு போயிட்டாங்க, உள்ள எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ கசப்பாக இருந்துட்டு திடீர்னு பார்த்தாக்கா கொஞ்ச காலம் கழித்து கண்கள் இனித்தது, கண்கள் பனித்தது, நெஞ்சம் இனித்தது, ஒன்றாக சேர்ந்து விட்டு வந்துட்டாங்க. செத்தவன் அங்கேயே கிடக்கிறான். இப்போ பாமக என்ன அந்த மாதிரி நடந்துச்சா? சொல்லுங்க, இந்த மாதிரி நடந்துச்சா? இல்லை வைகோ வெளியில் போனப்போ 5 பேர் செத்தான் தீ குளிச்சு, எல்லாரையும் நடு ரோட்டில் அந்த குடும்பத்தை விட்டுட்டு அங்கே 5 பேர் படத்தை வச்சிருக்கிறாரு. படி ஏறும்போது பார்த்தா வைகோ வீட்டில் அப்படியே வந்து படம் இருக்கும். மனசாட்சியெல்லாம் ஒருவேளை கைட்டு வச்சுட்டாரோ என்னன்னு தெரியல, மனசாட்சியை சொல்லலை நான். அந்த 5 பேர் படத்தை அதை பார்த்துட்டு தான் இறங்கி வரணும், இறங்கி போகணும். எப்படி போய் கருணாநிதி கூட ஒன்று இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? வருது இல்லை சொல்கிறாரு நம்ம திருமாவளவன், கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு தான் எதிராக இருக்கும். ஆமாம், நேற்று பேசி அவ்வளோ மோசமான பேசி முன்னாடி பேசியிருந்தாரு. இப்போ அவர் உங்கள் கூட கூடி கொலாவிட்டு இருக்கிறாரு. நீங்கள்லாம் வந்து எவ்வளோ மானக்கேடாக பேசிக்கனாலும் ஒன்றா கூடிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன அப்பா பிள்ளைகளோ ஒரு பிரச்சனை தம்பி, அது புரியுதுல்ல? இல்லை அதான் கட்சிக்குள்ளாரே இவங்களுக்குள்ள அப்பா அதெல்லாம் அது வந்து ராவணன், வடிவேல் ராவணன் தான் முதல்ல வாயை அடைக்கணும். நீ மூடிக்கணும், உட்காந்துரு, அவரை நீக்கணும், இவரை நீக்கணும், நீ எதுவும் களை எடுத்துன்னு கொத்தின்னு இருக்காங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாத அறவே கட்டுத்தனமாக பேச கொண்டிருக்கிறார், அவரை நீக்க வேண்டும். நீக்கவே இல்லை, நீ கூப்பிட்டு எதுவும் பேசிக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு போனால் போகுதில்லை. இதை போய் எதுக்கு இஷ்யூ ஆக்கணும்? அது செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அவர் வடிவேல் ராவணன் இடம் கொடுக்கலாமா? தோழர் அவர் இப்போ மூத்த நல்ல தோழர் தான் அவர். நிதானப்படணும் இந்த இடத்துல வந்துட்டு, எதிராளிகள்லாம் எப்படி இருக்கலாம், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுன்னு. எனக்கு விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் பெரியவரோட சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டீம், அது மாப்பிள்ளையோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆட்களாக மாறி இருக்கிறாங்க. பெரியவரோட சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் அவங்க வந்து தொடர்ச்சியாக அங்கே தகவலை போட்டு தப்பா, சின்னவர் இப்படி, சின்னவர் அப்படி, சின்னவர் இப்படி முடிவு எடுக்க போறாரு, சின்னவர் அப்படி எடுக்க போறாரு அப்படின்னு பெரியவர்கிட்ட போட்டு அவருக்கு வந்து இது தப்பாக போயிடக்கூடாது, இவ்வளோ தியாகம் பண்ணி வச்சிருக்கிற அந்த கட்சி ஒரு தப்பான முடிவோட நோக்கி போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் பட்டுன்னு இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. அதுதான் அது நடந்திருக்குது. இது உள்ளுக்குள்ளாக அது நிறைய கதை பேசணும்னா அது வேற மாதிரி போகும். அது இல்லை, பெரியவர்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர், ஒரு முக்கியமாக 4 பேர் தான் இருக்காங்க. சிலர் இல்லை, அதில் சிலர் மாப்பிள்ளை நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் போட்டு அவங்க எப்படியாவது திமுக பக்கம் நகர்த்தணும் அப்படின்றதுல இருக்கிறாங்க. அதில் துளி கூடும் சின்னவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அது அவர் முடிஞ்சா அங்கே பாஜக உறவு, இல்லைனாக்கா அதிமுகன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. பெரியவருக்கு அந்த எண்ணம் தான் இருக்குது. ஆனாலும் ஏதோ அங்கே ஒரு போட்டு கொடுத்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை, பக்கத்திலேயே இருந்துட்டு காதில் சங்கூதியம் தான் ஒரு மாதிரி வரும்ல, அந்த வேலையை சிலர் செய்வதாக தகவல் நமக்கு. இதில் அவங்க 2 பேருக்குள்ள இப்போ ஒரு சின்ன இது வந்திருக்கு, அவ்வளோதான். போக சரியாக போடும். நேற்று இப்போ அந்த வன்னியர் மாநாடு நடத்துறதுக்கு சித்திரை இது வழக்கமாக நடத்துவாங்க. பொறுப்பு உருட்டு தானே கொடுத்துருக்காங்க, வேற யாருக்குமே கொடுத்துடல. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, என்ன இதை சிறப்பாக நடத்த வேண்டும், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம இந்த வேலையில கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு பெரியவர். அவர் சின்னவர் தான் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வர்றாரு. கூட்டம் பார்த்தியா அவ்வளோ கூட்டம் திரண்டவங்க எல்லாம் அவர் பின்னாடி நிற்குது. இதில் என்ன பிரச்சனை வந்தது? திமுகவுக்கு எப்படின்னா 2ஆம் வந்துச்சுன்னா ஒன்று நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு அல்ப ஆசை. புரியுதுல்ல உங்களுக்கு? 4 பேர்ல ஒருத்தர் இவரா இருக்கும், தெரியல. புரியுதுல்ல? 4 பேர்ல ஒருத்தரா இருப்பாரோ? யாரு? வடிவேல் ராவணன் அவரு.
தெரியல, நமக்கு அது தெரியல. நம்ம ஏன் அவரை சொல்லணும்? 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றாங்களே, அந்த 4 பேர் 4 விதமா பேசி வந்ததுல சிக்கல் இது அப்படின்னு நான் எனக்கு படுது. எனக்கு வந்த தகவல் இது வந்து ஊடகங்களுக்கு கிடைத்த பெரிய லட்டு. அதாவது வேற ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை செய்தி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்னதா நடக்கக்கூடிய, எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம், ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். அறிவாலயத்தில் நடந்த மாதிரி வெட்டு கொடுத்துலாம் அந்த அளவுக்குலாம் போய் சட்டையெல்லாம் கிச்சுக்கின்னு பிச்சுக்கின்னு நீயா நானா பார்க்கலாம், ஒன்றை தூக்குறேன்னா என்ன தூக்குறன்ற அளவுக்குலாம் வந்துச்சாங்க. அதெல்லாம் இங்கே நடக்கவே இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம். இதை விட நாட்டில் பெரிய விஷயம், அந்த தன்ராஜ் என்ன ஆனாரு, இந்த சேகர் பாபு ஆடியோ வந்துச்சு, அது என்னாச்சு, என்ன பொன்முடி இந்த மாதிரி பேசுனது என்னாச்சு, அதுதான் பெரிய விஷயம். அவர் எப்படி மந்திரியா இருக்கலாம்? இன்னொரு மந்திரி இதுக்கு ரெய்டு நடந்துச்சு, நேரு 1000 கோடிக்கு இல்லை, அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடின்னு தெரியல, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்தது, அவர் எப்படி மந்திரியா இருக்கலாம்? இது பெரிய விஷயமா பேசின்னு இருக்கணும் இன்னைக்கு நாட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல ஒரு 1000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பாட்டிலில் மட்டுமே 1000 கோடி வந்திருக்கு. இப்போ இது என்னாச்சு? இதெல்லாம் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கணும், ஆனால் பேசல யாரும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி ஆகி போயிருக்கு. கரெக்டாக உங்களுக்கு? ஆமாம், எங்கே வந்துட்டோம்னாக்கா உங்களுக்கு இப்போ பாமக வச்சு பலூன் மாதிரி ஊதுறாங்க உட்காந்துட்டு எல்லா ஊடகமும். பாமக இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா இருக்குமா அப்படி இருக்குமான்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய நம்ம சகோதரர்கள் தான் ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை பற்றி பாமக வச்சு நிறைய அங்கே எதுவும் ஊதாதையா, அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இந்த பக்கம் வாங்க, இங்கே இருக்கு நிறைய விஷயம், பெரிய பெரிய பலூன் இல்லை பட்டாசே இருக்குது வெடிக்கிற மாதிரி, இதை பேசுங்க, நேரு விஷயத்த பேசுங்க, பொன்முடி விஷயத்த பேசுங்க, செந்தில் பாலாஜி விஷயத்த பேசுங்க. அதிமுக வந்து தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றதா சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எங்களால பேச முடியாது. எங்களுக்கு மேலிடத்துல இருந்து வரும், இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன வரணும், பிரேக்கிங் நியூஸ் என்ன வரணும், ஜஸ்டின் என்ன வரணும், யாரோட இதை முதல்ல போடணும் போடக்கூடாதுன்றது எடிட்டோரியல் செக்ஷனுக்கே எங்களுக்கு மேல இருந்து ஒரு தகவல் தருவாரு. அதுபடிதான் நாங்க அந்த பேக்கேஜுக்கு ஏத்த மாதிரிதான் நாங்க ஒர்க் பண்ணோம். நீங்க சொல்றீங்க பொதுமக்கள் சொல்றாங்க இந்த பிரச்சனை பேசுங்களா, அதுக்கெல்லாம் நாங்க ஆளு கிடையாது. வேற எதுக்கு ஆளு? இதுதான் நாங்க அங்க இருந்து வர்றதும், எங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு மேல. அதுக்கு இந்த பேர் வச்சுக்க வேணாம், வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. ஆமா தம்பி, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்ற மாதிரி, ஊடகத்துல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு வச்சுக்கிட்டு போங்க. நீங்க நல்ல வேலை நானும் அந்த மாதிரி அந்த ஊடகத்துல இல்ல, நீங்களாம் ரொம்ப வருஷம் தாண்டி வட்டி இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்திலாம் வந்து ரொம்ப ஒரு கம்பீரமா இருந்தது ஊடகம். யாரா இருந்தாருன்னு செய்தி இதுதான் அப்படின்னு தூக்கி போட்டு அடிச்ச மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு பொற்காலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னது கிச்சன் கேபினெட் மாதிரி அவங்களுக்குள்ளார எல்லாம் ஒரு கூட்டு மாதிரி பேசிக்கிட்டு, நான் இந்த செய்தியை போகிறேன், நீங்கள் அங்கே டெவலப் பண்ணுங்கள், நீங்கள் சீமான் விஷயத்த மைனஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போகிறது, இதெல்லாம் இந்த மாதிரி இப்படிலாம் கிடையாது. ஒரு ஊடகம் தொடர்ச்சியாக 1-2 செய்தியை வந்து இருட்டடிப்பு பண்ணுறாங்கன்னாவே தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு. ஓகே, அடுத்த நிமிஷம் வந்து மக்கள் புறக்கணிக்க தொடறாங்கன்னு உடனே எடுத்து போட்டு போனோம். அதுக்கு உதாரணம் விகடனே சொல்லலாம். ஒரு மாதிரி ஆதரிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா டக்குன்னு ஒரு பெரிய மேட்ரு எடுத்து போட்டு அடிச்சு நாங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு காட்டிகிட்டே இருப்பாங்க, கதற அடிப்பாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதெல்லாம் இல்லையே இன்னைக்கு. புரியுதுல்ல? அதுக்கு முன்னாடிலாம் ஜெயா டிவியோ இல்லை கலைஞர் டிவியோ வந்து அது கட்சி சேனல், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அதை ஒதுக்கி விட்டுட்டு மற்ற சேனல் எல்லாம் பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லா சேனலையும் ஒதுக்கிட்டாங்க, மொத்த சேனலையும் ஒதுக்கிட்டு யூடியூப் பார்ப்பாங்க. வந்து சமூக வலைதளங்கள் தான் சரியா பேசுதுன்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களே யூடியூபுக்குள்ள தான் வந்து வருமானத்தை எடுத்துக்கிறாங்க. இப்ப யூடியூப்குள்ளாரையும் பெனட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு, இப்ப ராவணாக்கு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கா, உடனே அவங்களுக்கு ஒரு வலையை விரிச்சு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் பேசியிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு பேசியிருப்பாங்க. நீங்க தான் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க, ஏதாவது பேக்கேஜ் இருந்தா பெரிய பேக்கேஜ் பேசியிருப்பாங்க. அந்த பேக்கேஜுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்க இன்ஃப்ளூயன்சரா மாதிரி மறைக்கிறது. என்னாக்கு ஒரு சேனல், பெரிய முக்கியமான சேனல் வந்து ஒரு நேர்காணல் எடுக்கணும் உங்களை பத்தி அப்படின்றப்ப நான் சொன்னேன், இல்லை வேணாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பெரிய சேனல்ல உட்காந்துக்கிட்டு அப்படி கொடுக்கணுன்ற அளவுக்கு நான் அறிவாளி கிடையாது முதல்ல, புரியுதுல? எனக்கு அப்படி ஒரு பப்ளிசிட்டி எனக்கு வேணாம். நான் சாதாரண ஆள், இப்படி இருந்தே நான் வளர்ந்துக்கிறேன், சிறுக நான் வளர்ந்துக்கிறேன். நான் அவங்க பெரிய ஆள்லாம் கிடையாது, என்னோட பெரிய ஜாம்பாவன் பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கள எடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுட்டேன். இப்படியே சொன்னேன். புரியுதுல உங்களுக்கு? வேற என்ன சொல்ல முடியும்? நீங்கள் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இதுவாக இல்லை, ஒரு விஷயத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை பேசணும் அப்படின்னு ஒரு பொது நோக்கம் கிடையவே கிடையாது. இன்னும் அதை எடுத்து 4 வார்த்தை எடுத்து போட்டு பேசணும்னா அதுக்கு வந்து ரேட்டிங் வருதா, அதனால எடுப்பான் அப்படின்ற ஒரு குறுகிய நோக்கம் தான் இருக்குது. இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம்,
அது வந்து ஒரு 5000 2000 3000 தான் போகுது. ஆனால் நல்ல கண்டென்ட், நல்ல ஒரு செய்தி, அது இந்த மக்களுக்கு தேவை. இன்னைக்குல நாளைக்கு எப்படியா தேடி பார்ப்பாங்கன்றதுக்காக நம்ம போடுறோம். அந்த நோக்கம் அவங்க கிட்ட இல்லை. எல்லாமே வர்த்தகம்ன்றதை நோக்கி போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு பலியாகக்கூடாது, ஒதுங்கிடுவோம், நம்ம ஒதுங்குறோம், அவ்வளோதான் விஷயம். அது திமுகவில் வந்து ஏதோ ஒரு பிளவு ஏற்பட போகுது, அதாவது அத்தைக்கும் மருமகனுக்கும் உள்ள முரண் பெரிதாகி அது இந்த தேர்தலுக்குள்ளாரே கலவரம் ஆகும் அப்படின்னு கூட ராவணாலே கூட பேசப்பட்டிருந்தது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நீங்க சொல்றீங்க. வெளியிலே தெரியும். நெருக்கடி வந்துச்சுனாக்கா அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு அன்னைக்கு பேசுவீங்க நீங்க. இப்போ தெரியல, ஒன்றும் கொஞ்சம் நெருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு மிஞ்சி போனீங்கன்னா ஜூன் ஜூலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சில நெருக்கடிகள்லாம் வரும். கைது நடக்காது, கைதுகள் நடக்கும். கைதுன்றது ஒன்று, கைதுகள் நடக்கும். அப்போ கைது தொடர்ச்சியாக நடக்கும். அப்போ இந்த சிக்கலும் வரும். ஒன்னால தான் இது, என்னால் தான் இது, நான் போய் சுமூகமாக ஏதோ உருப்படியாக ஒன்று பண்ணிட்டு வரேன், நீங்கள் உட்காந்து கலைச்சிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியலில் அதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படின்னு அன்னைக்கு பேசக்கூடிய குரல் வரும். புரியுதில்ல? தொடர்ச்சியாக அடுத்தடுத்தும் போயிட்டே இருப்பாங்க கைதாகி. அதுவும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு எழுந்து நின்று கை போட்டு ஒரு கோஷம் போட்டுட்டு வண்டியில் வாகனத்தில் ஏறிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. எத்தனை பேர் வந்து நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்கன்றதே தெரில. இதுக்கே நேரு விஷயத்தில் சுற்றி ரெய்டு அடித்தாங்க. அப்போவே ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார், உடம்பு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நடந்துச்சுல்ல. அது என்னப்பா உங்களுக்கு நெஞ்சு ரெய்டு வரும்போது மட்டும் நெஞ்சு வலி வந்துடுது? புரியலையே. மனம் வலிக்குது இல்லை சார்? அது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா நெஞ்சு வலிக்குதுன்றீங்களா? அது சாதாரணம், வழக்கமாக நடக்கிறது தானே. ரைடு வந்தா ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறதுங்கிறது அது அடக்கம். அதான் ஏன் அந்த நேரத்துல மட்டும் வருதுன்னு நான் கேட்கிறேன். வேற வழி இல்ல சார், வேற எங்கேயும் படுக்க முடியாது. வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? ஏதாவது சொல்லுங்க. அந்த மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு நிறைய வாகனங்கள் வரும், போவாங்க, நெஞ்சு வலிக்குதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஆக கைதுகள் வந்து நடக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு அன்னைக்கு சொல்லுவோம், நம்ம காத்துன்னு இருப்போம். சரி, நீங்க ராவணால ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேசாம மற்ற சேனல்ல எல்லாம் போய் பேசிட்டு வரீங்க. நான் போய் பேசலப்பா, வந்து பேட்டி வந்து அந்த மற்ற சேனலுக்கு பேசுறீங்க. சீமான் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல டெல்லிக்கு பயணப்பட போறாரு, டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்த போறாருன்றதெல்லாம் அங்க பேசுறீங்க. முக்கியமா இங்க எல்லாம் பேசுறீங்கன்னா என்ன மேட்டர் அது? இங்க நீ கேட்கவே இல்லையே தம்பி. சரி சொல்லுங்க, இப்ப கேட்கறேன். இப்ப சொல்லு, இப்ப கேட்டிருக்கிறேன். சரி ஞான உதயம் வந்துருச்சா உங்களுக்கு? என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ சமீபமாக சீமான் வந்துட்டு இவங்க சந்திச்சுட்டாங்க, நிர்மலா சீதாராமன் பெரிய அளவில் கதை கட்டி பி டீமு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வெங்கையா நாயுடு வழியாக போய் பார்த்து அங்கே குடும்ப உறவில் நாங்கள் பங்கெடுத்துப்போம். அதெல்லாம் வந்து பி டீமாக மாறாது. புரியுதில்ல? நாங்கள் போயிட்டு வந்து நிர்மலா சீதாராமனை வந்துட்டு துறை வாரியாக அமைச்சர்கள் போய் பார்ப்போம். அது வந்து சங்கிலியாக வராது. அப்புறம் திடீர்னு ரெய்டு வந்தோடனே அடுத்த நாளே டெல்லிக்கு போயிட்டு நாங்கள் வருவோம். அது துரைமுருகன். அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ இவர் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சது மட்டும் பிரச்சனை இல்லை, சந்திக்கவே இல்லை, ஆனால் சந்திச்சு தான் பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமான கோப்புகளோட டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சீமானுக்கு. அமித்ஷாவை கட்டாயம் சந்திப்பாரு, அந்த முக்கியமான கோப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். முக்கியமான கோப்புகள் என்ன சார்? அண்ணாமலை மாதிரி எதுவும் ஃபைல்ஸா? நீங்க மட்டும்தான் லாபி பண்ணுவீங்களா? நாங்க பண்ணக்கூடாதா? நீங்க போய் எதுக்கு சந்திக்கிறீங்க? திருமாவளவன் எதுக்கு சந்திக்கிறாரு? நிர்மலா சீதாராமன் எம்பியா இருக்கிறாரு, அமித்ஷா சந்திக்கிறாரு, அவர் ஒரு எம்பி. சரி, என்ன கோரிக்கை நீங்க கொடுக்குறீங்க? அவங்க தொகுதிக்காக ஏதாவது செய்யணும். இது அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குதா? இருக்கு, தார்மீக பொறுப்பு இருக்குது இல்லை? அப்ப நாங்க ஏன் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய நபரை பார்க்குறோம்? ஆளுங்கட்சி சார்பாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களை நாங்கள் சந்திக்கிறோம் டெல்லியில். பாத்தீங்களா, இவ்வளவு நாளா நாங்க பி டீம்னு சொன்னா யாரும் நம்பல. நீங்க மட்டும் போய் பார்த்துக்கிட்டா அது லாபி. சந்திக்காத ஒரு சந்திப்பை வச்சு நீங்க பேசுறீங்களா, அதுக்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன். இப்படி போய் சந்திச்சா உங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்தது? நான் சந்திக்கணும்னு சொல்றேன். சீமான் போய் சந்திக்கணும், முக்கியமான கோப்புகளோட போய் சந்திக்கணும். இவங்க மட்டுமே லாபி பண்ணக்கூடாது, நீங்களும் பண்ணணும். நீங்களும் தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதி, உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க மக்கள். தேர்தல் ஆணையம் உங்களை அங்கீகரிச்சிருக்குது அளவுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. போய் மனுவை கொடுங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு நம்ம சொல்ல வரோம். புரியுதுல உங்களுக்கு? உடனே நீங்க பி டீம் அப்படின்னுட்டீங்கன்னா அப்ப முழு நேரம் நீங்க கை கோத்துட்டு இருக்கிறது மட்டும் என்ன டீம்? ஏ டீமா? நீங்க புரியுதுல்ல?
ஏ டீமுக்கு போட்டியா பி டீம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது என்னென்ன காலங்காலமாக இவங்க மட்டுமே லாபி பண்ணுவாங்க. இவங்க மட்டுமே நினச்சா பாஜக குஜராத் இன கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆதரிச்சு பேசணும் கும்பல் இவங்க. புரியுதுல்ல? திமுக வேற யாருமே இல்லை இந்தியாவில், எந்த ஆளுமே இதை ஆதரிக்கல. வாஜ்பாயே அரண்டு போய் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே குஜராத் முதல்வர்னு பேசுகிறாரு. ஆனால் இங்கே 2 பேர் முரசொலி மாறுன்னு வைகோவும் சொம்பு தூக்கின்னு சுற்றுனாங்க இதே மோடி கூட. இவர் அது வேற மாநிலத்து பிரச்சனை இங்கே பெருசாக்காதீங்கன்னாரு கருணாநிதி. அப்புறம் RSS அது ஒரு சமூக சேவை அமைப்பு தான் அப்படின்னாரு. பாஜக ஒன்று வெறுக்கத்தக்க கட்சி. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதிக்குவீங்க, அடுத்தவங்க நான் மட்டும் அவர் ஏன் சந்தித்தார் இவர் ஏன் சந்தித்தார் ஒன்று எத்தனை காலத்துக்கு அதை ஓட்டுவீங்க சாதாரண வாங்க அங்கே வாங்க. அப்போ உங்களுக்கு நான் மட்டும் அந்த வசனத்தை எடுத்துக்குவீங்க, எங்களுக்கு நான் மட்டும் குத்துதே குறையுதுன்னு பேசுவீங்க. சரி, இறுதியாக ஒரு கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நேற்று பிறந்த நாளுக்காக ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 2024 துணை முதல்வரே அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சு நேற்று பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கூட்டணி கட்சியில ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற குரல் ஏற்கனவே விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் பேசினாரு, அது சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அது வேற மாதிரி பேசினான்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்படி ஒரு போஸ்டர் வரும்பொழுது அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இருக்கட்டுமே, துணை முதல்வராக இருக்கக்கூடாதா? அவரே விரும்பலையே சார். அவர் விரும்பல, விளக்கம் கொடுக்குறாரு. ஆமா, இப்ப இந்திய கூட்டணியில கழகத்தை இவங்க விளைவிக்குவதற்கு நம்மவர்களே இப்படிலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு விளக்கம் கேட்கிறாரு. அவருக்கு ஒரு பயம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் இப்ப திமுக நினைச்சதுன்னா காங்கிரஸ் மேல் இடத்துல பேசி செல்வ பெருந்தகை மாத்தினிட்டீங்கன்னாக்கா தலைவர் பதவி நீங்களா கொடுப்பீங்க? ஏன் சார், அது எனக்கு எவனே சதி பண்றான், போஸ்ட் ஓட்டி அந்த சதி பண்ணிட்டு இருக்கிறான். காங்கிரஸ் வேற கட்சி, திமுக அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க திமுகவுக்கு சாதகமா இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுல தலைவராக நீக்க முடியும். ஏன்னா திமுகவுக்குள்ள காங்கிரஸ்ல நிறைய பேர் திமுகவை தான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்குன்னு யாரும் பேசுறது இல்லையே. காங்கிரஸுக்குன்னு பேசுறதா இருந்தாக்கா காமராஜருடைய பல சாதனைகளை சொல்லி இதெல்லாம் நான் பண்ணது நாங்கள் தான்ப்பா, நீங்கள் பண்ணலன்னு நேரம் பேசி இருக்கணுமே. இவங்க யாரும் ஒருத்தர் கூட பேசவே இல்லையே. யாருமே ஒருத்தர் கூட இல்லை. காங்கிரஸுடைய சாதனையை நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா மக்கள்கிட்ட நேரம் வளர்ந்துருக்கலாம். யாராவது ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒரு தலைவர் வந்திருக்காங்களா இது வரைக்கும் பாருங்கள். கருணாநிதி புகழ பாடுவாங்க, ஸ்டாலின் புகழ பாடுவாங்க, இப்போ உதயநிதி புகழ பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க காமராஜர் புகழ் எங்கேயா இருக்குன்னா கிடையாது. அவங்க யாருன்னா பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயம் எங்கள் ஆட்சியில் காமராஜர் இப்படியாக செய்து சாதித்தார், இதுக்கு ரைட் பர்சன் நாங்கள் தானே ஒழிய திமுக இல்லை அப்படின்னு ஒரு ஆள் காங்கிரஸ்குள்ளே நெஞ்சு நிமித்தி பேசியிருக்காங்களா? ஒரே ஒருத்தரை தவிர. இடையில செல்வ பெருந்தகை அவர்களே பேசுவார் இல்லையா, காங்கிரஸ் ஆட்சி பொற்கால ஆட்சி, காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி பேசுறாரு. அது காங்கிரஸ் வளர்க்கணுன்றதுக்காக பேசுறாரு. துணை முதல்வர் போஸ்ட் ஓட்டிட்டு போட்டு ஒழுக்கட்டும், எங்க கட்சி ஆளுங்க விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு கட்சியில கூட்டணி கழகத்தை வேலைக்கு பாக்குறீங்களா, அது ஒட்டனது யாரும் அவர் மேல விசாரணை நடவடிக்கை எடுக்கணும். ஏன் சாமி அப்படி புலம்புறீங்க? அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு நினைச்சிட்டு போங்க. புரியுதுல உங்களுக்கு? விருப்பம் இல்லை போல. அது எப்படி விருப்பம் இல்லைன்னு? இப்போ நீங்க மட்டும் வந்துட்டு பிரதமரின் போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்குவீங்க. புரியுதில்ல? ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லா தேசிய பெரிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி நீங்கள் வந்து பாஜக மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ இல்லை காங்கிரஸ் மாதிரியோ இந்தியா முழுக்க கிளையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிரதமர் ஆகிடுவீங்க. செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சராக வரக்கூடாதா? அடுத்து கூட்டணி வருதுன்னே வச்சுக்கல. அவரே நினைக்கிறாருல்ல, அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நாம தான் துணை முதல்வர். தாழ்வு மனப்பான்மை இல்லை தம்பி, நம்ம போஸ்டிங் போயிடுமோன்னு பயம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதில்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொக்கத்தங்க சோனியா வந்து திமுக சொல்கிறது தான் கேட்பாங்க வழி இவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிடாதீங்க, சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்ததை விட அறிவாலயத்துக்கு போனவங்க தான் அதிகம். புரியுதுல உங்களுக்கு? அது சோவே பல முறை நக்கல் அடிச்சிருக்காரு. ஆமா, நீங்க அறிவாலயத்துக்கு மாத்தி இல்லாம பேசாம அப்படின்னு சொல்லிட்டு சோ நக்கல் அடிச்சிருக்கிறாரு. புரியுதுல? அதெல்லாம் காங்கிரஸ் வந்து பழைய காங்கிரஸ் எல்லாம் இன்னைக்கு இல்லை. தொண்டர்கள் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம காமராஜர் ஆட்சியை கொண்டுட்டு வரணும், அந்த காங்கிரஸ் ஆட்சி வரணும், நம்ம முதலமைச்சராக இருக்கணும், நம்மால் துணை முதலமைச்சராக இருக்கணும். அடுத்த முறை கூட்டணி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முதலமைச்சர் திமுக, நாங்கள் துணை முதலமைச்சர் இருக்கட்டும்னு வரணும் கேட்கணும் இல்லை? அதை தான் போஸ்டரில் ஒட்டியிருக்கிறாங்க. அதுக்கு இவர் பயப்படுறாரு. உடனடியாக வந்து ஐயோ நம்ம பதவிக்கே அவன் வேட்டு வைக்கிறான், அதே போட வந்துட்டு யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டுன்னு.
அதான் வந்து அரசியலில் சகஜமாப்பான்னு நினச்சிட்டு போகணும் நம்ம. சரி, இது இன்னொன்று திமுகவில் வந்து மிக கூட்டணியில 2வது பெரிய கட்சின்னா அது காங்கிரஸ் தான். ஆமா. தார்மீகமா கேட்கலாம், அதெல்லாம் கட்டாயம் கேட்கலாம். இப்போ ஏன்னா இவங்களுக்கு இருக்குது 10%, இப்போ கிட்டத்தட்ட 10% ஓட்டுன்னு காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாதீங்க. நேற்று வீடியோல கமெண்ட்ல கீழே கேட்டாங்க, காங்கிரஸ்க்கு உண்மையிலே 10% வாக்கு இருக்குதா, எங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பர்சன்டேஜ் போடுறாங்கல்ல. 2 கம்யூனிஸ்ட் மக்கள் நல கூட்டணி நின்னாங்க, தேமுதிக தவிர்த்து மக்கள் நல கூட்டணி நிற்கிறப்ப மொத்தமே 6% எடுத்தாங்க. 2 கம்யூனிஸ்ட், திருமாவளவன், மற்றவங்க எல்லாம் சேர்ந்து மதிமுக எல்லாமே நேற்று பேசணும்ல. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா திமுகவுக்கு உண்மையிலேயே எவ்வளோ ஓட்டுன்னு தெரிஞ்சிருது இல்லை உங்களுக்கு. அதை ஒப்பிட்டு பார்க்குறப்ப காங்கிரஸும் கிட்டத்தட்ட 2ம் ஒன்றா தானே இருக்குதுன்னு எடுத்துக்கணும் நம்ம. அதனால கம்பீரமாக நிற்கணும் காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம். நான் சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் இல்லை. முதலமைச்சர் நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு கூட சொல்லுங்கன்ற. ஆமாம், அரசியல் இதெல்லாம் சாதாரணம், அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். சரி, பார்ப்போம்யா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் ராகவ்.